தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசணும். சார் வணக்கம் சார். மாநிலங்களவைக்கு திமுக உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் பார்த்த அளவில் எனக்கு வந்த செய்திகளில் பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, ஒரு கிறிஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இந்துவுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு நாத்திகருக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ கமல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? கமல் ஒரு நாத்திகர். அவருடைய சொல்லப்போனால் ஒரு சினிமா துறையில் இருந்ததில் மக்களை பற்றி சிந்தித்த ஒரு நடிகர்கள் அவர் ஒருத்தர். அவருடைய ரசிகர்களை ரசிகர் மன்றம்னு அவர் வைக்கல, நற்பணி மன்றம்னு வச்சவர். அந்த நற்பணி மன்றத்தில் பல விஷயங்களை நான் சேர்ந்து அவரோட பணியாற்றியிருக்கேன். இரத்த தான முகாம்கள், உடல் உறுப்பு தானம், இதை அப்புறம் பல மீனவர் இதில் காலணிகள் எல்லாம் நூலகங்கள் திறக்கிறது. இது மாதிரி நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சுருக்குறோம். அதில் நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன், நான் போயிருக்கிறேன். அதில் தான் கமலுக்கு நான் இருக்கேன். அதனால தான் அவருடைய படங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு 2 சின்ன போகணும் கூப்பிட்டு இது பண்ணுவார். அப்படி போயிருக்கிறேன். அதனால் ரசிகர்களை ஒரு மக்களுக்கு சமூக சேவை செய்ய, மக்களுக்கு பணி செய்கிற தொண்டர்களாக மாற்றின ஒரே நடிகர் அவர் தான். வேறு எல்லாருமே ரசிகர் மன்றம் தான். சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குறது, பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது, கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் ரசிகர்களை பயன்படுத்தினாங்க. இவர் ஒருத்தர் தான் ரசிகர்களை மக்கள் சேவைக்கு பயன்படுத்தினவர். அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு கொடுத்ததுன்னு ஒரு நியாயம் இருக்குது. தவறான ஆள் இல்லை, சரியான ஆள். சினிமா துறையில் வித்தியாசமானவர், நடிப்பில் மாத்திரம் இல்லை, செயல்பாடுகள்னு வித்தியாசமான ஆள், பல வித்தியாசமான கருத்துக்களை சொன்னவர். அதனால் அது அவருடைய அன்பே சிவம் படம் காலகாலமாக நினச்சி பார்க்க வேண்டிய படம். என்ன மாதிரி படம் அதெல்லாம்? எத்தனை வகையான புதுமைகள் அதில் இருக்குது. நம்மவர்னு ஒரு படம் வந்தது. நம்மளாம் ஒன்றா சேர்ந்த சமுதாயத்தை எப்படி மாற்ற முடியும்னு அந்த படத்தில் காட்டினார். அது மாதிரி பல படங்கள், கருத்துள்ள படங்கள், சமூகத்தை மாற்றக்கூடிய படங்கள்லாம் இருக்குது. நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருவருக்கு கொடுத்துருக்கிறது நியாயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு கவிஞர் செல்மா, ஒரு முஸ்லீமுங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண் வேறு, 2 பேத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டார். முஸ்லீம் இடத்துல பெண்களை அமுக்குவாங்கன்னு சொல்லி சரியாக விட மாட்டாங்கன்ற ஒரு பெரிய பயங்கரமாக அந்த சங்கிக கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அவர் பிரமாதமான ஒரு கவிஞராக ஒரு பெண், ஒரு முஸ்லீம், அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது அந்த சமுதாயத்துக்கு ஒரு நியாயத்தை, பெண்ணுக்கு நியாயத்தை கொடுத்துருக்காரு, இதையும் நியாயத்தை கொடுத்துருக்காரு. வில்சன் கிறிஸ்தவ சமுதாயங்கிறத விட பல வழக்குகள் இன்றைக்கி ஒன்றிய அரசே தண்ணி காட்டின மாதிரியான சில தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்தவர் தான். கவர்னருடைய பதவி துண்டு துண்டாக உடச்சி போட்டது வில்சன் தான். அதே மாதிரி தான் இது அமலாக்கத்துறைக்கு எகென்ஸ்டாக கேஸை போட்டு ஒரு வழி ஆக்குனது அவர் தான். அந்த மாதிரி ஒரு திறமையான வக்கீல். அது மாத்திரம் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு இது. கட்சியில் ஆதி காலத்திலிருந்து தொண்டு பண்ணிக்கிட்டு இருந்த எஸ்ஆர் சிவலிங்கம், அவர் எங்கள் சேலத்தை சேர்ந்தவர். எங்கள் அண்ணனை எடுத்து நின்றது அவர் தான் நின்னார். எங்கள் அண்ணன் அதிமுக போது அவரை எடுத்து அவர் நின்னார். அதான் அப்படிப்பட்ட அந்த காலத்து ஆசாமி அவர், எங்கள் அண்ணன் காலத்து ஆசாமி, இப்போ சீனியர். அது ஒரு சீனியருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆக சமமான முறையில் கொடுத்துருக்காங்க, பாராட்டத்தக்கது. அதுதாங்க. இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த புதுசில் டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியெல்லாம் உடச்சி குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அவங்கள எதிர்த்து தான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். இப்போ அவங்களோட இணைந்து செயல்படுறாரு. இதை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது ஆவேசமாக இப்போ இது அவசியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ பேசுனதையும் இப்போ பேசுறதையும் எடுத்து வச்சு போட்டு மக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல், அது வழக்கமாக சொல்கிறது. அன்னைக்கு நீ அதை பேசுனிய, இன்னைக்கு நீ இதை பேசுனியான்னு அதை சொல்லி காட்டிட்டு தான் சொல்லுவாங்க. அதில் என்ன லாபம்? அந்த குடும்ப அரசியல் உங்களை எந்த வகையில் பாதிச்சுது? உதயநிதியை அமைச்சராக்குனதுல என்ன தப்பாகி போச்சு? இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினோட உதயநிதியுடைய செயல்பாடுகள் இன்னும் பிரமாதமாக இருக்குது. பல கேள்விகளுக்கு அவர் பதில் இப்போ அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டினாங்க. உடனே நீங்கள்லாம் சேர்ந்துட்டு உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு தான் இதுக்கே போனார் அப்படி இப்படிலாம் பேசுனீங்க. உதயநிதி கேட்டாங்க, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், அந்த ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னாரு. அவ்வளோதான். இந்த கதை விட்டவங்க அத்தனை பேர் எங்கே போனாங்க? அதுக்கு பயந்துட்டான். நீ பயந்துக்கிட்டு போனதை வச்சுக்கிட்டு நீ அவர் மேலே பழிய சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வரையில் ஒரு பதில் சொல்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி பழனிசாமி ரொம்ப வீராவேசமாக கிட்டார். மழை பெய்து விட்டது, சாலைகள் என்னவாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் அப்படின்னாரு. உதயநிதி சொன்னார், போய் பாரு, சாலையில் தண்ணி நிற்கல, அதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. முடிஞ்சு போச்சு. ஒரே லைன் தான். 1 மணி நேரம் வீராவேசனம் பேசினார் பழனிசாமி, ஒரே லைனில் முடிச்சிடுறாரு.
இது ஈடிக்கு பயந்து தான் நீ போனேன்னா மோடிக்கும் பயப்படல, அந்த ஈடிக்கும் பயப்படல, முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு? அவர் ஸ்டாலின் வந்து தன்னுடைய சொந்த காரணத்துக்காக போனாரும், 1000 கதை விட்டீங்க. அந்த மோடி என்னத்துக்கு அத்தனை கூட்டத்தில் ஸ்டாலினை தேடிக்கிட்டு வர்றாரு? மோடி பயந்தாரா, ஸ்டாலின் பயந்தாரா? யார் ஈடி யாருக்கிட்ட இருக்குது? அவரே ஸ்டாலின்ட்டு வர்றாரு. அவரே அத்தனை பேர்த்த விட்டுட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு போய் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸ்டாலினுடைய ஸ்டாட்டிக்ஸ் பிரமாதம் இருக்குது. இந்த கூட்டத்துக்கு நான் வர்றேன், நீ காசு கொடுக்கலன்னு, தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கலன்னு உன்னை கேவலப்படுத்து. காசு கொடுத்துட்டுன்னா எனக்கு பயந்து கொடுத்தேன்னு நான் சொல்லிட்டு போவேன். 2 வகையில் ஸ்டாலினுக்கு தானே இது. 3 தடவை போகலையே அப்படின்னீங்க. 3 தடவை தீர்மானம் போட்டார் சட்டமன்றத்தில். நிதி ஆயோக்கில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிறத கொடுத்தாகணும் தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சாங்க. கவர்னர் அனுப்பலை, 3 முறை அனுப்பாமல் நிறுத்தினார். அதனால இந்த தடவை நேராக போனார். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க, எதிர்கட்சிகளால் பேச முடியலீங்களே. ஸோ இதெல்லாம் வந்து கமலஹாசனை கொடுக்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் குடும்ப இது தவறு அப்படின்னாரு. இன்னைக்கு பார்க்கும்போது குடும்ப ஆட்சியே பெட்டராக இருக்குதுங்கிறதுனால நம்ம எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறோம். இது குடும்ப ஆட்சி நடக்கிறது மக்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் தெரியுமா? ஸ்டாலினுக்கு மகன் வந்து உதயநிதிட்டு, கலைஞருக்கு மகன் வந்து ஸ்டாலினுங்கிறது தெரிஞ்சுதானுங்களா வந்தாங்க. அவங்க ஒன்றும் நேரடியாக நியமிக்கப்பட இல்லையா? ஸ்டாலின் வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சார், எம்எல்ஏக்கு நிற்க வச்சார், ஜெயிக்க வச்சிங்க. மேயருக்கு நிற்க வச்சார், ஜெயிக்க வச்சிங்க. வெற்றி பெற்று இந்த மக்களோட அங்கீகாரத்தில் தானே வந்தார். உதயநிதி எம்எல்ஏவாக வந்தார், தேர்தலில் நின்னார், எம்எல்ஏ ஆனார், அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. நியமிக்கப்படலையே, அரசியலே இல்லாமல் திடீர்னு உள்ள வரலையே. நீங்கள் மக்கள்கிட்ட அதை என் மகன் அரசியலுக்கு வரேன்னு ஆசைப்படுறாரு, ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதே கலைஞர் குடும்பத்தில் இன்னும் 2-3 முறை வந்தால் எடுபடலையே. கனிமொழி இருக்காங்க, கனிமொழி தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க. தயாநிதி இருக்காரு, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாரு. யாரும் வந்து நியமிக்கப்படலை, ராஜ்யசபாவுக்கு போகல. அப்படி இருக்கும்போது மக்களுடைய அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அதே தான் இப்போ அன்னைக்கு அதெல்லாம் பார்த்து தான் கமல் பார்த்தாரு, எவனோ வர்றதுக்கு இவங்க தெரிஞ்சவங்கள பெட்டர், அவ்வளோதான். ஐயா, இப்போ வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம கமல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது பேசு பொருளாக இருக்குது. அடிப்படையிலே வந்து கமல் வந்து திமுக எதிர்ப்பாளர், திராவிடத்திற்கு எதிர்த்தா பேசுகிறவர் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, இப்போ வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் கமல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசு பொருளாக இருக்குது. அதை பற்றி என்ன? நீங்கள் சொல்கிறதுல திராவிட சிந்தனைக்கு எதிர்ப்பானவர் இல்லை கமல். அவர் நாத்திகம் பேசுகிறவர். திமுகவினுடைய பெருமையை பற்றி அவர் பேசும்போது ஒரு ஊரில் போய் நின்றபோது சில வீடுகள்லாம் வந்து கருப்பு கலரில் இருந்தது, சில வீடுகள்லாம் வேறு கலர் இருந்தது. அந்த கருப்பு கலர்லாம் இருந்த பட்டியலில் தைச்சாந்தவங்க இருக்கிற வீடு ஜாதி வாரியாக பிரிச்சுக்க. அப்போ தான் எனக்கு பெரியாரும் அண்ணாவும் என்ன செஞ்சாங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னவர் அவர். அந்த மாதிரி ஒரு தீவிரமான சிந்தனை உள்ளவர். அந்த குடும்பமே அந்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் சாருஹாசன், அவங்க அண்ணன் சாருஹாசன் வந்து பெரிய லட்சியவாதி, தீவிரமான கம்யூனிஸ்ட். சொந்த வாழ்க்கையில் வந்து கம்யூனிஸ்டை இது பண்ணுவார். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் தீவிரமானவர், ஒரு லட்சியவாதி. அவங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஒன்றும் திடீர்னு உள்ளே வரல. அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி, அதனால் எல்லா தகுதியும் இருக்கிறதுனால தான் அவர் வந்திருக்கார். திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் அல்ல அவர். வைகோவும் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர். ஸ்டாலினை ஏற்று நின்றவர் தான் வைகோ. ஒரு கட்டத்தில் வந்து கலைஞருடைய தலைமையை வந்து கேள்வி கேட்டவர் தான் வைகோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது, யாருமே பாகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வைகோவுக்கு ஏன் கொடுக்கலன்னா அவர் தேர்தலில் நிற்க போகிறார், கூட்டணியில் நிற்க போகிறார், வெற்றி பெற்று வர போகிறார். ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கமல் வந்து அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதெல்லாம் அவருக்கு நம்ம கொடுக்குறோம். அவருடைய சிந்தனைகள் வந்து அரசாங்கத்துக்கு பயன்படுங்கிறதுக்காக நம்ம அனுப்புகிறோம். ராஜ்யசபை அதுக்கு தான். ஒரு ஜெயபிரதாவையும் ஒரு ஹேமா மாலினியும் ஒரு டெண்டுல்கரையும் அமைச்சு, இளையராஜாவையும் அமைச்சு என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள் ராஜ்யசபையில்? என்னைக்கா வாயத்தை பேசியிருக்காங்களா? அவங்கெல்லாம் எல்லாத்தையும் அமைச்சிங்களா? இத்தனை பேர் அமைச்சிங்களா? இந்த நம்ம காசை வாங்கிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வந்த தவிர அவங்க என்ன கிழிச்சாங்க? இவர் போனால் ஏதோ பேசுவாருன்னு வேறு என்னத்தை லாபம் இருக்குது? இந்த நடிகர்களையும் சினிமாக்காரர்களையும் அமைச்சதில் என்ன லாபம்? டெண்டுல்கர் அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த 1ஆம் தேதி சம்பளத்தை அன்றைக்கி வந்து நிற்பாராம். அவாய்ட் போனார்னா போனவர் தான். ஒரு 2 டேர்ம் இருந்தாருங்க. இன்றைக்கி வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. பலாயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி. ₹1 மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாரா? அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அந்த ஆளையெல்லாம் பாரத் ரத்னா வேற கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மக்களுக்காக பல்வேறு வகையில் நற்பணி மன்றம்னு வச்சு மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு ஆள், நாத்திக கருத்துக்களை பேசுகிற, திராவிட கொள்கைகளை பற்றி பேசுகிற ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்ன தப்பு? வைகோவுக்கு வாய்ப்பை வந்து தேர்தலில் கொடுத்துருவோம். தேர்தலில் கொடுத்துட்டாங்க, அவர் ஜெயிச்சு எம்பியாக வரப்போகிறாரு. அவரே ஒதுக்கிட்டார் இல்லைங்க, மற்ற மகனை தலைவராக்கிட்டார்ல. அப்புறம் மகன் வந்து இது கேட்டால் என்ன அர்த்தம்?
நீ ஏன் வேணாம்னு சொல்லி தானே உங்கள் அப்பா வெளியே அமைச்சிருக்க. அப்போ அவர் வந்து ஓய்வு எடுக்கணுங்கிறது தான் நான் இது அர்த்தம். ஆனால் அவர் இப்போ அடுத்த தேர்தலில் வந்து கூட்டணியில் அவங்க நிற்கும் போது அவருக்கு வந்து நாடாளுமன்றத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், எம்பியாக போகலாம். அப்படி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு தேர்தல் சமாளிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, கமல் அவர்களுக்கு அவரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அரசியலுக்கு ஒரு புதுசு. வைகோவோட வந்து நீங்கள் அதை கம்பேர் பண்ணலாமா? வைகோ எந்த காலத்து ஆசை? கலைஞரையே கேள்வி கேட்குற அளவுக்கு நின்ன பெரிய தலைவர் இல்லை. அவரோட வந்து நீங்கள் கமலை வந்து இது பண்ண முடியும். கமலுக்கு எப்போ அரசியல் புரிஞ்சுது? வானதி சீனிவாசன் எதிர்த்து நின்னார். 4:30 மணி வரணும் கமலஹாசன் 10,000 வாக்குகள் லீடிங் முன்னணியில் இருக்கிறார். 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓ தேர்தல் முடிவுகள் வேறு, மக்கள் வாக்களிக்கிறது வேறு, தேர்தல் முடிவுகள் வேறுன்னு அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ தான் அவருக்கு அரசியல் தெரிஞ்சுது. எங்கிருந்தோ விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி படியை. 4:15 மணி வரணும் கமல் 10,000 வாக்குகள் லீடிங். 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மைக்கு அது ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கமல் என்னைக்கு நின்று என்னைக்கு ஜெயிச்சு என்னைக்கு வர்றது. அதனால தான் அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. அவருடைய கருத்துக்கள் அங்கே நல்லா நிற்கும், பேசுவார். சும்மா தண்டத்துக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஸ்டைலாக வேத்தல் பாக்கு போட்டுக்கிட்டு அப்படி இருக்க மாட்டார். வைகோ அவர்களை விட்டு கமலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அடுத்த நாளைக்கு விஜய் அவர்களே வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கலாமே, விஜய் வந்து சரண்டர்னாக்க கொடுக்கலாமே, என்ன தப்பு? பாருங்க, இப்போ நான் கூட கேட்கலாங்க. என் பின்னாடி ஒரு மக்கள் சக்தி இருந்தால் எனக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நியூ ஓட்டர்ஸ் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணாமல் எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத காட்டணுங்க. எனக்கு ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கான எனக்கு ஒரு தகுதி இருக்க வேணாமா? எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுன்னு நான் போய் கேட்கலாம். என்ன பின்னணி வச்சிருக்கிற? உனக்கு நான் அந்த சீட்டு கொடுக்கறதுனால எனக்கு என்னுடைய கட்சிக்கு என்ன லாபம்னு பார்க்க மாட்டாங்க அவங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாதிக்காரன் சொந்தக்காரன்னு கொடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அர்த்தம் இல்லை. லாபம் இருக்கணும். அதனால தான் நம்மளாம் வாய மூடிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது. உண்மையை சொல்ல போனாக்க கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டை கொடியை தூக்கிட்டு போகிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தொண்டை. அவன் ராஜ்யசபைக்கு போய் என்ன பண்ணுவான்? அதுக்கு பதிலாக அந்த ராஜ்யசபைக்கு இவங்க போய் அந்த உண்மையான தொண்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தான் ஜனநாயகம். எல்லாருமே தலைமை ஆகிட முடியாது. விஜய் வந்து கேட்குறாருன்னா விஜய்க்கு அந்த நிலைமை வந்ததுன்னா கேட்டு தான் வருவார். ஏன் போன எலெக்ஷனில் அவர் எப்படி வந்தார்? சட்டமன்ற தேர்தலில் சைக்கிளுக்கெல்லாம் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்து திமுககார மாதிரி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்தார். திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணார். இப்போ இன்றைக்கி எங்கேயோ போயிட்டு நின்றுட்டு ஒழுத்து கட்டுவேன்ற என்ன கஷ்டத்துக்கு போனார்னு தெரியலையே, என்ன தொந்தரவு வந்ததுன்னு தெரியலையே. எந்த கிளியை விட்டான், எங்கிருந்த விட்டான் கிளியை. அதுதான் இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆனார்? அந்த விஜய் அன்னைக்கே அந்த மாதிரி வந்தார், இன்றைக்கே அந்த மாதிரி வந்தார். அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்த போது அதை கலைக்க சொன்னாங்க. ஏன் கலைக்க சொன்னேன்? இன்னைக்கு நீ ஏன் கட்சி ஆரம்பிச்ச? ஆயிரக்கணக்கான கேள்விகள். அவர் நாளைக்கு ஒரு வழி இல்லாமல் வந்து திமுக கிட்ட வந்து சாரட்டுறானாக்கா அடைக்கலம் கொடுக்குறது திமுகவுடைய வேலை. ஏன்னா என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு பச்சை தமிழர், ஆதரிக்கிறது என்ன தப்பு? அவ்வளோ லாபம் இருக்கும் என்றால். எடப்பாடி அவர்கள் 2 பேர் எப்படி கொடுப்பார்? 2 பேர் யார்? ராமதாஸ் அவர்கள் எனக்கு வேணும்ன்றாரு, சுதீஷ் அவர்களும் எனக்கு கொடுங்கன்றாரு. எடப்பாடி அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பார் தெரியாது. அது அவர் கட்சி உறுப்பினர்களை கேட்கணும். அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். இவங்ககிட்ட கேட்குறவங்க யாருமே ஒரு சக்தி வாய்ந்த பெரிய அரசியல் கட்சிக்கு யாருமே இல்லையா? இப்போ தேமுதிக கேட்குறாங்க, கொடுக்கலன்னு என்ன ஆகிட போகுது? அவங்க காலாவதியான கட்சி. நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் போனது தான், அதுக்கப்புறம் அவங்க இல்லையே, காணாமல் போயிட்டாங்க. அதே தான் பாமக இன்னைக்கு இல்லையே. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கவனுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். என்னுடைய அனுபவம் இது தான். அதுதான். அண்ணாமலையும் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு கொடுக்க அது அமலாக்கத்துறை அவங்க கையில் இருந்தபோது அதை நடந்துருக்கலாம். இப்போ இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து வீக் ஆகிட்டதுனால அண்ணாமலையுடைய இது வந்து அவ்வளோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். அதுக்கு பயந்து தானே பழனிசாமி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அமலாக்கத்துறையும் ஒன்றும் இல்லைன்ற நிலைமை வந்தது பிறகு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அண்ணாமலைக்கு சாரி, வெரி சாரி, வேறு தொழில் பாருங்க. அதனால் நீங்கள் தான் நீச்சல்லாம் கற்றுக் கொடுக்குற ஆளாச்சு, அந்த தொழிலுக்கு போகலாம், ஒரு சினிமாவில் போய் ஆக்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அதுக்கு எதாவது போயிடலாம்.